இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தாய் திரு அவையானது புனித ஸ்வக்கீன் மற்றும் அன்னாவின் திருவிழாவை சிறப்பிக்கின்றது. அன்னை மரியாவின் பெற்றோர்களாக இவர்களை நாம் வணங்குகிறோம், மதிக்கின்றோம். சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளால் அறியப்படுவார்கள், சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களால் அறியப்படுவார்கள். ஒரு மனிதனுடைய இவ்வுலக வாழ்க்கை இன்னொரு மனிதனுக்கு எவ்வாறு ஈடாக மாறுகிறது, அல்லது அவருடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பெருமை சேர்க்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இங்கு அன்னை மரியாளை நாம் அனைவரும் அறிந்துள்ளோம். மரியாளை அறிந்து கொள்வது அவருடைய பெற்றோரை அறிந்து கொள்வதற்கு சமமானது என்பதை நாம் உணர வேண்டும். காரணம், மரத்திலிருந்துதான் அதனுடைய கனியை நாம் பறிக்கின்றோம். திருவிவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை. மரம் நல்லதாக இருந்தால் அதனுடைய கனியும் நல்லதாகத்தான் இருக்கும். அம்மரம் கெட்டதாக இருந்தால் அதனுடைய கனியும் கெட்டதாகத்தான் இருக்கும். அன்னை மரியாவை நாம் ஒரு மாசற்றவராக பார்க்கிறோம் எனில் அதற்கு மூல காரணம் அவருடைய பெற்றோர்கள்தான். திருவிவிலியத்தில் நாம் இவர்களை பற்றி எந்த விவரமும் காண்பதில்லை. இருந்தாலும் கூட ஒரு சில பதிவுகளில், கடிதங்களில் நாம் இவர்களை பற்றி வாசிக்கின்றோம். அப்போகிரிஃபல் லெட்டர்ஸ் என்ற கடிதத்தில் இவர்களை பற்றி பார்க்கிறோம். இவர்களின் வயது முதிர்வில் கூட இவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதை நாம் அறிவோம். அவர்களின் பொறுமை, நம்பிக்கை, மனதிடனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசுதான் நம் அன்னை மரியா. குழந்தைகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் மட்டும் நாம் பெற்றோர்களாக மாறிவிடுவோம் என்ற எண்ணம் வேண்டாம். பெற்றெடுக்கிறவர்கள் அல்ல பெற்றோர்கள், மாறாக கடவுளிடமிருந்து பெற்ற கொடைகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். எனவே இவ்விழா நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவெனில், பிறருக்கு நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அவர்களுக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். மேலும் இன்றைய நற்செய்தியில் இயேசு வயலில் தோன்றிய களைகள் உவமையை பற்றி கூறுகிறார். கோதுமை விதைத்த இடத்தில் களைகளும் கோதுமையோடு சேர்ந்து வளர்ந்து வருவதை பார்க்கும்போது அதை பறித்து விடலாம் என்ற எண்ணத்தில் வருகிறவர்களை தடுத்து அதை பறிக்க வேண்டாம், இறுதி வரை அது ஒன்றாக வளரட்டும் என்று சொல்கிறது. அன்பர்களே, இந்த உவமையை நாம் வாசிக்கும் போது கோதுமையோடு இணைந்து வளர்வதற்கென்று வாய்ப்பு கிடைத்த களைகளாக நாம் இருப்பதை உணர்வோம். எனவே நம்மிடம் இருக்கின்ற கெட்ட குணங்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு அந்த கோதுமைக்குள்ள நல்ல குணங்களை நாம் சொந்தமாக்கிக் கொண்டு நல்ல கோதுமைகளாக மாறுவதற்கு கடவுள் தருகின்ற வாய்ப்பை பயன்படுத்துவோம். அந்த அழைப்பிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம்.